ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ இதில் வந்து ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு பூண்டு ஏன் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம பூண்டு வாங்கி வச்சு கொஞ்சம் ரொம்ப நாளாக இருக்கும் பார்த்தீங்களா. ஒவ்வொரு வாரமும் நம்ம பூண்டு வாங்கி வைக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம புதுசு எடுத்துக்கிட்டு இருப்போம், பழசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கும். நம்ம என்ன தான் பழைய பூண்டு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே ஏதாவது பூண்டு அப்படியே இருந்திருந்து ஒரு மாதிரி நமக்கு உரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பூண்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தண்ணிக்குள்ளே போட்டு இது மாதிரி கட்டாக இல்லாமல் இது மாதிரி உடச்சிட்டு தண்ணிக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா, காலையில் தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி பூண்டு எல்லாத்தையுமே போட்டு கட்டாக இல்லாமல் உதத்து விட்டு அது மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே மூழ்கி வச்சுருங்க. காலையில் போட்டு மத்தியானம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, தண்ணியிலேருந்து எடுத்து இது மாதிரி ஒரு சல்லடையில் அப்படியே தண்ணி வடிய விட்டுருங்க. இந்த பூண்டில் தண்ணி அதிகமாக இல்லாமல் இருக்கணும், இல்லைனா பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். இந்த பூண்டு ஈரப்பதம் இருக்கணும். தண்ணி நான் இந்த பவுலில் இருக்க தண்ணி எல்லாமே ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பூண்டு உரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ பூண்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. தென் அதே மாதிரி உரிக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஈஸியாக இருக்குது. என்கிட்ட நகம் இல்லை அப்படின்னாலும் என்ன அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகாக உரிக்க வருது. தெரியுதா? இந்த பூண்டோட ஃப்ளேவர் போயிடும், அந்த மனம் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. அழகாக அந்த பூண்டோட மனமும் நமக்கு தெரியும், ப்ளஸ் நமக்கு பூண்டு உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக நான் ஒத்த கையால் பூண்டு உரிச்சிட்டேன் அப்படின்னு. தெரியுதா? நீங்கள் கத்தியை வச்சு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, அழகாக நீங்கள் மேலேருந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த உடச்சி விட்டோம் அப்படின்னா அதுவும் அழகாக நமக்கு கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் உரிக்க வருது. ஒன்றுமே நமக்கு நகமும் தேவையில்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா நம்ம இப்படி இழுத்தாலே அழகு போல் வாழைப்பழத்தோடு உரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஈஸியாக உரிக்க வருது. ஸோ இது சின்ன டிப்ஸு, இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டோட ஃப்ளேவரோ அதே மாதிரி பூண்டோட லைஃபோ அந்த ஸ்பேன் இதாகிடும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் வெளியில் வச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பூண்டு வீணாகாமல் இருக்கும், நமக்கு உரிக்கிறதுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூண்டு நமத்து போச்சு, வதங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி போடாமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக பூண்டு உரிக்கலாம். பூண்டு நமக்கு வீணாகாது, பார்க்குறதுக்கும் நமக்கு பூண்டு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கடிச்சு கூட சாப்பிட்டு பாருங்கள். பச்சையாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க பூண்டை கடித்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதில் இருக்கும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜாஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈஸியாக உரிச்சிட்டேன் பார்த்தீங்களா ஒரு கையிலேயே.